அப்போ கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுடைய ஞானத்தின்படி உங்களுக்கு தீர்ப்பு கொடுக்கப்படாது, உங்களுடைய கனிகளின்படியே உங்களுடைய நித்திய ஜீவன் தீர்மானிக்கப்படுகிறது என்கிறார். ஆகவே தான் மரத்தின் வேரருகிலே கோடரியானது வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல அறிவை கொடாத மரம் எல்லாம் அல்ல, நல்ல கனிகளை கொடாத மரம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும் என்றார். இந்த கனிகளை கொடுப்பதற்கு அடிப்படையில் வேறு மாதிரி நமக்கு இருக்கிறது தான் தேவனை குறித்து அறிகிற அறிவு. தேவனை நம்ம அறிய வேண்டிய பிரகாரம் அறிந்து விட்டால் அதோடு கூட சேர்ந்த அந்த அறிவை வைத்து இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களை கடைபிடிக்கும் போது அது கர்த்தரை குறித்து அறிகிற அறிவிலே கனியற்றவர்களாக உங்களை இருக்க விடாது. இவர் சொல்கிறாரு, மேற்கண்ட இந்த காரியங்களை நீங்கள் செய்தால் தேவனை குறித்து அறிகிற அறிவிலே உங்களை அது கனியற்றவர்களாக இருக்க ஒட்டாது, கனிகளை கொடுக்க வைத்து விடும் என்கிறார். எவ்வளோ பெரிய தத்துவம் பாருங்கள்.